ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டு 2025 நவம்பர் 15-14 நடைபெற்றக்கூடிய தேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் என்பன பற்றி இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஎன் டெட்டோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜனவரி 7லேருந்து 10ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஜனவரி 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளார எக்ஸ்பெக்டேஷன் நியூஸ் தான் இது, டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்ஸ். ஸோ ரிசல்ட் என்றைக்கு வெளியாகும், இன்றைக்கி வெளியாகுமா நாளைக்கு வெளியாகுமா, ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே தேர்வு எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் விட்டுருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்து அவங்க தங்களுடைய வேலைகளை செய்ய முடியும் அப்படின்றதுக்காக. அடுத்து அவங்க என்ன ஒர்க்குக்கு போகணும், அடுத்த வேலையை அவங்க செய்ய வேண்டாமா, இது எல்லாமே அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அடுத்த பிஓ எக்ஸாம் இருக்குது, அடுத்தடுத்து யூஜிடிஆர்பி இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட் வெளியிட்டில் ஒரு மாதம் ஆகிடுச்சு, டிசம்பர்லேயே இறுதிக்குள்ளேயே நாங்கள் ரிசல்ட்டை வெளியிடுவோம் அப்படின்னு சொன்ன டிஆர்பி இன்னும் ரிசல்ட்டை வெளியிடாதனால ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே பெரும் கோபத்தோடு இருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 7லேருந்து ஜனவரி 10க்குள்ளார இந்த ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும். அது மட்டுமே கிடையாது, தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாமே தொடர் போராட்டம் நடத்திருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி 311 டிசம்பர் 10 போராட்டத்தை முன்னெடுத்தாங்க, நீக்கணும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ பள்ளி கல்வித்துறை, தொடக்க கல்வி இயக்குநரகம் ஆகிய ஆசிரியர்களில் 3 மணி நேரம் தொடர்ந்து போராட்டங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் நடத்திட்டே இருந்தாங்க. ஸோ இப்படி தொடர் போராட்டங்களை அவங்க நடத்துறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. இப்படி தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதில் நம்ம பேசக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொடர் போராட்டத்தினால ஆசிரியர்களுக்கு நல்லது நடந்துச்சா இல்லையா, இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குங்க அப்படின்ட்டு நிறைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு போராட்டங்களில் தொடர்ந்துருக்காங்க. இருந்தாலும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்றது எல்லாருக்குமே இது பொருந்தக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த சைடு வந்து இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அடுத்து ஆசிரியர்களுடைய தகுதி தேர்வில் திடீர் திருப்பங்களை கொண்டு வர போகிறாங்க. ஸோ டெட்டில் அப்படி என்ன சார், டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு திடீர் திருப்பம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் 2013 டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்களான போஸ்டிங்ஸை அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் அதில் நடக்க இருக்குது. டெட்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து தோல்வி அடைவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா பேப்பர் 2ல் 145 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறாக இருக்குது அப்படின்ட்டு அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணுறப்ப என்ன தான் இறுதியாக ஒரு முடிவெடுக்கும், என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றது இதுவரை யாருக்குமே தெரில. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக இது எல்லாமே வெளியிடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஎன் டெட்டு சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறுவதற்கு நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.